வெல்கம் டு ஆஸ்பிரன் தமிழா. இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 10th ஜாகிரஃபி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 2 கிளைமேட் அண்ட் நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட கிளைமேட்டை நிர்ணயிக்கிற ஃபேக்டர்ஸா லேட்டிடியூட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீஸ், மான்சூன் விண்ட், ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. இந்தியாவோட லேட்டிடியூட் 8 டிகிரி 4 மினிட் நார்த் டு 37 டிகிரி 6 மினிட் நார்த்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நம்ம கண்ட்ரியை 2 ஈக்குவல் ஆப்ஸா டிவைட் பண்ணுது. ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு சவுத் சைடில் லொக்கேட் ஆயிருக்க ஏரியாஸ்லாம் ஆண்டு முழுக்க ஹை டெம்பரேச்சர் உடையதாகவும் கோல்டு சீசன்ஸே இல்லாததாகவும் இருக்கு. இதுக்கு நார்த் சைடில் இருக்க ஏரியாஸ்லாம் சப் டிராபிக்கல் கிளைமேட்டை கொண்டதா இருக்கு. இங்க சம்மர்ல டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கு. விண்டர்ல டெம்பரேச்சர் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு க்ளோஸா இருக்கு. ஆல்டிடியூட் உயரம் அதிகரிக்கும் போது டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து எவ்ரி 1000 மீட்டர் ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. இதை தான் நார்மல் லேப்ஸ் ரேட்னு சொல்றோம். இதனால தான் பிளெயின்ஸ்ல இருக்க பிளேசஸோட மவுண்டன்ஸ்ல இருக்க பிளேசஸ் குளிர்ச்சியானதா இருக்கு. சவுத் இந்தியாவில் இருக்க ஊட்டி அண்ட் நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ், ஹிமாலயன் ரேஞ்சஸ்ல இருக்க முசௌரி, ஷிம்லா, கிரேட் பிளெயின்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்க பிளேசஸோட குளிர்ச்சியானதா இருக்கு. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீ. சீலேருந்து ஒரு பிளேஸ் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை பொறுத்து தான் அதோட டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் வேரி ஆகிறதோட அந்த பிளேஸோட ரெயின்ஃபாலையும் அது பாதிக்குது. இந்தியாவோட பெரிய பகுதியாக இருக்கக்கூடிய பெனின்சுலா ரீஜியன் சீஸுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால இந்த ஏரியா கடல் சார்ந்த கிளைமேட்டை கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம கண்ட்ரியோட இந்த பார்ட்ல வருஷம் முழுக்க விண்டர்ல குளிரே இல்லாம ஈக்குவல் டெம்பரேச்சரை கொண்டு இருக்குன்னு சொல்றாங்க. சீஸோட ஆப்சன்ஸால சென்ட்ரல் அண்ட் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல டெம்பரேச்சர் சீசன்ஸை பொறுத்து வேரி ஆகுது. இங்க சம்மர்ல ரொம்ப வெப்பமாகவும் விண்டர்ல ரொம்ப குளிராகவும் இருக்கு. கடலை ஒட்டி இருக்கக்கூடிய கொச்சியில ஆனுவல் டெம்பரேச்சர் 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கு. ஆனா கடல் வந்து தூரமா இருக்கக்கூடிய டெல்லியில ஆனுவல் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருக்கு. கோஸ்ட் சைட்ல இருக்க ஏர்ல அதிகமான ஈரப்பதம் இருக்கிறதுனால அதிகமான மழை பெய்ய வைக்கிற திறனை கொண்டு இருக்கு. கடல் ஒட்டி இருக்கக்கூடிய கொல்கத்தால ரெயின்ஃபால் 119 சென்டிமீட்டரா இருக்கு. ராஜஸ்தான்ல இருக்க பிகானர்ல ரெயின்ஃபால் 24 சென்டிமீட்டரா இருக்கு. மான்சூன் விண்ட் இது இந்தியாவோட கிளைமேட்டை பாதிக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்டர்ஸ்ல ஒன்னா இருக்கு. இது சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய விண்டா இருக்கு. இந்தியா 1 இயருக்கு நிறைய டைம்ஸ் மான்சூன் விண்டோட தாக்கத்திற்கு உள்ளாகுது. இந்தியாவில் சன்னோட ரேஸ் மிட் ஜூன்ல வெர்டிகலா விழுந்தாலும் சம்மர் சீசன் மே எண்ட்லயே முடிஞ்சிடுது. இதுக்கு காரணம் சவுத் வெஸ்ட் மான்சூனோட தொடக்கத்தால டெம்பரேச்சர் குறையிறது. சவுத் வெஸ்ட் மான்சூன் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பகுதியில் மிதமான அல்லது கனமான மழையை பெய்ய வைக்குது. இதே போல சவுத் ஈஸ்ட் இந்தியாவோட கிளைமேட்டை நார்த் ஈஸ்ட் மான்சூன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு சொல்றது தான் வெதர். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு 4 மணிக்கு சென்னையில வெயில் அடிக்குதா இல்லை மழை பெய்யுதான்னு சொல்றது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 30 to 35 இயர்ஸ் ஆவரேஜ் வெதர் இருந்தால் அதுதான் கிளைமேட்னு சொல்கிறோம். ரிலீஃப் கிளைமேட்டோட முக்கியமான எலமெண்ட்ஸாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், விண்டோட டைரக்ஷன், ரெயின்ஃபாலோட அளவு இந்தியாவோட நிலத்தோற்றத்தை பெரும் அளவில் பாதிக்குது. ஹிமாலயாஸ் சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய ஒரே வைக்கிற கோல்டு வெயின்ஸை பிளாக் பண்ணி இந்தியன் சப்கான்டினென்ட்டை ஒரு வார்மான பிளேஸாக வச்சிருக்கு. இதனால தான் நார்த் இந்தியா விண்டரில் கூட டிராபிக்கல் கிளைமேட்டை கொண்டு இருக்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்போ வெஸ்டர்ன் காட்ஸோட வெஸ்டர்ன் ஸ்லோப்ல இருக்க ஏரியாஸ்ல ரெயின்ஃபால் ஹெவியா இருக்கு. ஆனா வெஸ்டர்ன் காட்ஸோட மறைவெளியோ அல்லது காற்று மோதாத பகுதியிலோ இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட்ஸோட ஏரியாஸ்ல ரெயின்ஃபால் ரொம்பவே கம்மியா இருக்கு. இந்த சீசன்ல கோஸ்ட் சைட்ல இருக்கக்கூடிய மேங்களூர்ல ரெயின்ஃபால் 280 சென்டிமீட்டர்ஸா இருக்கு. காற்று மோதாத பகுதியில் இருக்கக்கூடிய பெங்களூர்ல ரெயின்ஃபால் 50 சென்டிமீட்டரா இருக்கு. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் அப்பர் அட்மாஸ்பியரோட குறுகிய பகுதியில் வேகமாக நகரக்கூடிய விண்ட்ஸ் தான் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ்னு சொல்கிறோம். ஜெட் ஸ்ட்ரீம் தேரி படி சப்ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட்டு நார்த்தன் பிளெயின்ஸ்லேருந்து திபெத்தியன் பிளாட்டியூஸை நோக்கி நகரும் போது சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ் உருவாகுது. ஈஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன் அண்ட் ரீட்ரீட்டிங் மான்சூன் சீசன்ஸ்ல டிராபிக்கல் டிப்ரெஷன்ஸை கிரியேட் பண்ணுது. புயலை தான் டிராபிக்கல் டிப்ரெஷன்ஸ்னு சொல்றோம். மான்சூன் என்ற வேர்டு மௌசிம் என்ற அரேபிக் வேர்ட்ல இருந்து டிரைவ் ஆயிருக்கு. இதோட மீனிங் சீசன். பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி மான்சூன் என்ற வேர்டு அரப் நேவிகேட்டர்ஸ் இந்தியன் ஓஷனோட கடற்கரைகள்ல குறிப்பா அரேபியன் சீயோட சீசன்ஸை பொறுத்து டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய விண்டா டிஸ்கிரைப் பண்ண யூஸ் பண்ணியிருக்காங்க. இது சம்மர்ல சவுத் வெஸ்ட்ல இருந்து நார்த் ஈஸ்டுக்கும், விண்டர்ல நார்த் ஈஸ்ட்ல இருந்து சவுத் வெஸ்ட்டுக்கும் ப்ளோ ஆகுது. இது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடியதா இல்லாமலும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஈவெண்ட்டாகவும் இருக்கு. மான்சூன்ஸோட ஆர்டினன்ஸை பத்தி நிறைய கான்செப்டை மெட்டீரியாலஜிஸ்ட் உருவாக்கி இருக்காங்க. வெதரை பத்தி படிக்கிறவங்க தான் மெட்டீரியாலஜிஸ்ட்னு சொல்றோம். டைனமைட் கான்செப்ட் படி சன்னோட பொசிஷனை பொறுத்து தான் மான்சூன் விண்ட்ஸ் மைக்ரேட் ஆகுது. பிரஷர் பெல்ட்ஸால தான் மான்சூன் விண்ட்ஸ் உருவாகுது. சம்மர் சால்ஸ்டிஸ்ல சன்னோட ரேஸ் டிராபிக் ஆஃப் கேன்சருக்கு வெர்டிகலா விழுது. இதனால எல்லா பிரஷர் அண்ட் விண்ட் பெல்ட்ஸும் நார்த் சைடை நோக்கி ஷிஃப்ட் ஆகுது. இந்த டைம்ல இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ஸும் நார்த் சைடை நோக்கி மூவ் ஆகுறதுனால இந்தியாவோட பெரும்பகுதி சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸோட இன்ஃபுளுன்ஸ்க்கு உள்ளாகுது. இது ஈக்குவட்டர்
ஈக்குவேட்டரை கிராஸ் பண்ணும்போது எர்த்தோட ரொட்டேஷனால உருவாகக்கூடிய ஃபோர்ஸால டிஃப்ளெக்ட் ஆகி சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல வீசுது. இது சவுத் வெஸ்ட் டைரக்ஷன்ல வீசாதனால இதை சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்றோம். விண்டர்ல பிரஷர் பெல்ட் சவுத் சைடு நோக்கி ஷிஃப்ட் ஆகிறதுனால நார்த் ஈஸ்ட் மான்சூன் உருவாகுது. இது மாதிரி சீசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளானட்டரி விண்ட்ஸ் தான் மான்சூன் சொல்றோம். அடகாமா டெசர்ட் தான் பூமியிலேயே வறண்ட பகுதியா இருக்கு. சீசன்ஸ் இந்தியாவோட 4 சீசன்ஸை மெட்டீரியாலஜிஸ்ட் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. வின்டர் ஆர் கோல்டு வெதர் சீசன், இது ஜனவரில இருந்து பிப்ரவரி வரைக்கும் இருக்கு. ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன், இது மார்ச்ல இருந்து மே வரைக்கும் இருக்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், இது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கு. நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன், இது அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கு.